ஐயா, நான் உங்கள் மாணவன் ஏகலைவன் போல் எனது கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு, சங்க இலக்கிய பாடல்கள் அனைத்தும் இன்றைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க என்ன செய்ய வேண்டும்? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல்ல சங்க இலக்கிய பாடல்கள் என்ன எவ்வளவு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். 10 பாட்டு ஒரு 10, 8 தொகை ஒரு 8, 18. இந்த 18 தான் சங்க இலக்கியங்கள்னு பேர். இந்த 18ங்கிற 10 முதல்ல 10 பாட்டுனா என்ன அப்படின்னா, முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாழை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தொடும் 10. ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த 10 பாட்டையும் ஒன்றா ஒரு பாட்டில் சொன்னது. 8 தொகையில் அதே மாதிரி சொல்ல முடியும். நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிட்டு 10 ஓங்கு வரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் எனும் இத்திரத்த 8 தொகை. இதில் 500 நடுவில் வரும். இப்போ வச்சுக்கோங்க, இந்த 8 தொகை 10 பாட்டு இதுதான் சங்க இலக்கியம். இதை தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் இன்றைய சூழலில் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதில் முதல்ல இப்படி தெரிஞ்சுக்கிறணும். தமிழர்கள் நிலத்தை 5ஆக பிரித்தாங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. திசை 4ஆக பிரித்தார்கள். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இலக்கியத்தை தமிழை 3ஆக பிரித்தார்கள். இயல் இசை நாடகம். அதே போல் வாழ்க்கை அகம் புறம்னு பிரித்தாங்க. இந்த அகமும் புறமும் தான் சங்க இலக்கியத்தில் இருக்குது. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஒழுக்கத்தை ஒன்றாக்குனாங்க. இதில் இந்த அகம் சொல்லப்படுவதில் தான் எல்லா நூல்களும் அடங்கியிருக்குது. காதல், குடும்பம், போர், புகழ், இதுதான் புறம், அது அகம். இதை தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் பழைய இதுகளுக்கான நல்ல உரைகள் வந்திருக்கு. நானே புனையா ஓவியம் அப்படிங்கிற பேரில் யூடியூப்பில் பேசியிருப்பேன். நெடுநல் வாடை பற்றி பேசியிருப்பேன். மதுரை காஞ்சி பற்றி பேசியிருப்பேன். சங்க இலக்கியங்கள் பற்றி பேசியிருப்பேன். இப்போ உங்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்கிறதா இருந்தால், என் சுவாச காற்றைன்னு ஒரு படத்தில் கவிஞர் வைரமுத்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, தீண்டாய் மெய் தீண்டாய் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு முன்னாடி கன்றும் உண்ணாது களத்திலும் படாது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அந்த சங்க இலக்கிய பாட்டை முன்னாடி பாட விட்டு அதே செய்தியை உள்ள இதில் வச்சுருப்பார். இப்போ நீங்கள் இந்த கன்றும் உண்ணாது களத்திலும் படாதுங்கன்னா, பாலை ஒன்று கண்ணுக்குட்டி குடிச்சிருக்கணும், அல்லது அந்த சொந்தக்காரன் சாப்பிட்ருக்கணும். ரெண்டும் இல்லாமல் கீழே வீணாக போகுது, என்னுடைய இளமை அது மாதிரி வீணாக போகுதுன்னு கஷ்டப்படுறா. இப்போ சினிமா பாட்டுக்குள்ளேயும் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக எளிமையாக சொல்ல முடியும். நிறைய உதாரணங்கள் இருக்குது. நான் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். சங்க இலக்கியத்தை இன்றைய சூழலில் எனக்கு வாய்ப்பு இருந்தால் நானே கூட உங்களுக்கு எல்லாம் எளிமையாக சொல்ல ஆரம்பிச்சிருவேன்.